ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 21 நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லாவே கிரிட்டிக் நியூஸ் எடுத்தால் ஸ்ட்ரெயிட்டா நம்ம எங்க போயிடலாம்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு போயிடலாங்க. திருக்குறள் தான் நியூஸே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் ஒன் செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க. கருவியும் காலமும் செய்வகையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா செயலுக்குரிய கருவி இருக்கணும், அதுக்கேற்ற காலமும் இருக்கணும், செய்யும் வகையும் தெரிஞ்சுக்கணும், திட்டம். இது எல்லாத்தையும் செஞ்சு ஒருத்தர் செய்யறானா அவன் தான் வல்லவனான அமைச்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சரை பத்தி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல அமைச்சர் அப்படின்றத நோட் பண்ணி வைங்க. இந்த குறளை படிச்சு வச்சுக்கோங்கப்பா. அடுத்தது கொடுத்துருங்க பாருங்க. ஓராண்டில் கிட்டத்தட்ட 12.8 லட்சம் மனுக்கள் தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் 2023 டிசம்பர் 18 தொடங்கப்பட்டது. இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்க, மக்களுடன் முதல்வர் திட்டம். ஸோ உங்களுக்கான கமெண்ட் செக்ஷன்ல பண்ண வேண்டிய கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, தொடங்கப்பட்ட இடம் அப்படின்றது என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ மற்றபடி இதை பத்தி உங்களுக்கு தெரியும். ஆனா எத்தனை மனுக்கள் பண்ணிருக்காங்கன்னா 12.80 லட்சம் மனுக்கள் தீர்வு காணப்பட்டிருக்கு அப்படின்றத நோட் பண்ணி வைங்கப்பா. நெக்ஸ்ட் ஒன், தேசிய அளவில் கனிமங்கள் இயக்கம் விரைவில் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கனிமங்களை பத்தி நிறைய படிச்சிருப்போம். நீங்க ஜியோகிரபில 4th லெசன் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. இந்த அரிய வகை கனிமங்கள் இருக்கு பாத்தீங்களா, உள்நாட்டில் உற்பத்தி செய்து இறக்குமதியை குறைப்பதை உறுதிப்படுத்துவதற்கு கடலோர பகுதிகளில் சுரங்க பணிகளை மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ என்னன்னா, இந்தியாவில இந்த கடலோர பகுதிகள் இருக்கு பாத்தீங்களா, இங்க அரிய வகை கனிமங்கள் ஏதாச்சும் கிடைச்சா அது என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம இம்போர்ட் இறக்குமதியை குறைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கில இது கொண்டு வரப்பட்டிருக்குங்க. அடுத்தது நீ கொடுத்துருக்கான் பாருங்க. அரிய வகை கனிமங்கள்லாம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லித்தியம், கோபால்ட், செம்பு, நிக்கல் மற்றும் பூமியின் அரிய வகை கனிமங்களில் உள்ள அரிய வகை கனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணுங்க. ஸோ அப்ப அரிய வகை கனிமங்கள்லாம் என்னன்றது தெரியாமலாம் இருக்கக்கூடாதுங்க. அடுத்த நியூஸ், பொது சிவில் சட்ட விதிகளுக்கு ஒப்புதல் அமலாக்கும் தேதி விரைவில் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படி யூசிசின்னு சொல்லுவாங்க, பொது சிவில் சட்டம். இது முதல்ல சுதந்திரத்துக்கு முன்னர் அறிமுகம் செய்த மாநிலம் பாத்தீங்கன்னா கோவா. அவங்க என்ன பண்ணாங்க, அறிமுகம் பண்ணாங்க. இப்ப யார் பண்ணிருக்காங்கன்னா உத்தரகாண்ட் பண்ணிருக்காங்க. அது அமலாக்கம் தேதியை பாத்தீங்கன்னா அறிவிச்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 44 அப்படின்றத மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பாலிட்டி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ், மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. ஸோ ஐ திங்க் அதிபரை தேர்ந்தெடுத்தது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ என்ன பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி பேசிஸ்ல தினமணி நியூஸ் பார்த்துட்டே இருங்க. அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.